விஜயா கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன விஜயா அதே கோவிலில் தான் எங்கள் அருணுடைய அம்மாவை பார்க்குறாங்க. மனசு சரியில்லாததுனால கோவிலுக்கு வந்த அருணுடைய அம்மாவை பார்த்த விஜயா அவங்க கிட்ட பேசுகிறதுக்காக போகவும் செய்கிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிற எங்கள் விஜயாவை பார்த்துருந்தோம். அவங்க எதுவுமே பேசாமல் நிற்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நானும் கேள்விப்பட்டேன், எல்லாம் இந்த முத்துவால தானே. அன்னைக்கு அந்த முத்துவுக்கு நான் எதுக்காக கோவப்பட்டு பேசினேன்னு இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அன்னைக்கு நீங்கள் அவங்ககிட்ட பேச சொல்லி என்கிட்ட வந்தப்போ நான் எதுக்காக அவங்ககிட்ட பேச மாட்டேன், என்ன காரணத்துக்காக பேச மாட்டேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதான்னு விஜயா கேட்டதுமே அதந்து போயிட்டு அங்கே அருண் அம்மா அங்கே விஜயாவை பார்க்க, விஜயா இங்கே அருண் அம்மா கிட்ட தன்னை பற்றின விஷயத்தையும் முத்து பற்றின விஷயத்தையும் சொல்கிறாங்க. முத்து இப்படி தான் எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணக்கூடியவன். அவனை பற்றி ஒரு அம்மாவாக எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அவனை ஒரு மகனாவும் நினைக்கிறதில்ல, அவனை நான் பார்க்குறதில்ல, அதிகமாக பேசுகிறது கூட கிடையாது அப்படின்னு விஜயா சொல்ல, எனக்கு அன்னைக்கு புரியலைங்க, ஆனால் இன்னைக்கு தெரியுது. சரி முத்து தான் அப்படின்னு பார்த்தா மீனாவுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கும் மேலே அவனை இன்னும் கெடுத்து வச்சிருக்கதே இந்த மீனா தான். பார்க்குறதுக்கு அப்படியே அப்பாவி மாதிரி முகத்தை வச்சிருப்பான், ஆனால் அம்புட்டு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. இதை கேட்டால் அருண் அம்மாவும், நானும் மீனாவை ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சேன், தான் தங்கச்சி வாழ்க்கைக்காக எதையாவது கொஞ்சம் யோசிப்பான்னு நினச்சேன். ஆனால் சீதா சொல்கிற அளவுக்கெல்லாம் இங்கே மீனாவும் சரியில்லை, முத்துவும் சரியில்லை, ரெண்டு பேருமே நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறது இங்கே சீதா மட்டும்தான் அப்படின்னு அங்கே அருண் அம்மா சொல்ல, இதை கேட்டு இங்கே விஜயாவும், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான், நான் கூட இந்த மீனாவை முதல்ல நல்லவன் தான் நினச்சேன், ஆனால் போக போக அவள் பண்ணுற அந்த லூட்டிக்கெல்லாம் அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. அவளும் அந்த முத்துவும் சேர்ந்து அடிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்குது. பார்த்தீங்களா, கடைசியில் உங்கள் பையனுடைய வேலைக்கே அவன் வேட்டு வச்ச மாதிரி எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான்னு. அவன் இதுவும் பண்ணுவான், இதுக்கு மேலேயும் பண்ணுவான். இதுக்கப்புறம் அவன் உங்கள் வழியில் குறுக்க வராமல் இருக்கணும்னா நேராகவே நீங்கள் அவனை பார்த்து நல்லா அவமானப்படுத்தி திட்டினா மட்டும்தான் அவன் அந்த மாதிரி விஷயத்த செய்யாமலே இருப்பான். அதை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் மீனா கோவிலுக்கு வராங்க, மாலையெல்லாம் எடுத்துக்கிட்டு சாமிக்கே போடுறதுக்காக. அதை பார்த்த உடனே அருண் அம்மா வந்துட்டு நேராக அந்த மீனா பக்கத்தில் போகிறாங்க. நேராக மீனா பக்கத்துலேயும் போகிறாங்க. பக்கத்தில் போனதுக்கு பிறகு மீனா கிட்ட வந்துட்டு, என்னம்மா நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்லி கேட்க, என்னாச்சுங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, இது வரைக்கும் உன் நடிப்பும் உன் வீட்டில் இருக்கவங்க நம்பி ஏமாந்துருக்கலாம், உன் நடிப்பையும் உன் புருஷன் நடிப்பையும் நம்பி நான் ஏமாற தயாராக இல்லை. என்ன விஷயமே தெரியாத மாதிரி கேட்குறேன், ஊர் உலகமே தான் எல்லாம் பார்த்து கிடைக்கே. உன் புருஷன் நல்லவனாட்டமும் என் பையன் கெட்டவனாட்டமும் உன் புருஷன் அப்படியே நடிக்க செஞ்சுட்டான்ல மீடியாவுக்கு முன்னாடி. இப்போ என் பிள்ளை எவ்வளோ மனசோடைஞ்சு போய் உட்காந்துருக்கான் தெரியுமா. இந்த வேலைக்காகவும் இந்த ப்ரமோஷனுக்காகவும் அவன் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும் தானே தெரியும், உனக்கெல்லாம் அது எங்கம்மா தெரிய போகுது. உன் தங்கச்சிக்காவது நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. சீதாவுக்காவது யோசிச்சு நீ முத்துவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேண்டாம், அவர் பிரச்சனையிலேருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லியிருந்தா உன்னை நான் நல்ல பொண்ணு நினச்சிருந்திருப்பேன் அப்படின்னு ரொம்ப கோபமாகவே இங்கே மீனாவை பார்த்து திட்டேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மீனா, எதுவுமே தெரியாமல் பேசாதீங்கம்மா அப்படின்னு கோபமாக சொல்ல, இங்கே பாருமா மீனா, உன் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை இருந்துச்சு, ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லை. நீயும் உன் புருஷனும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல பேர் கிடைக்கணும்னு யாரை வேணாலும் பழிக்கடை ஆக்கக்கூடியவங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல விஜயா வராங்க. விஜயா வரதை பார்த்த மீனாவுக்கு புரிஞ்சு போயிடுது, விஜயா தான் இங்கே எல்லாத்தையுமே இங்கே கோத்து விடுற ஆளுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிந்தாமணிக்கிட்ட இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க அடுத்து இங்கே சீதாவுடைய மாமியார்கிட்ட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு எங்கள் மீனா நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே சாமியார் எல்லாமே கூட்டம் கூடிறது, என்ன பிரச்சனைன்னு, என்னம்மா பிரச்சனை மீனா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இங்கே நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்க அங்கே இருக்க ஐயரும் பக்கத்தில் வர, அது ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்னம்மா கோவிலுக்குள்ளே வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கேன்டாம்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிற்கேன். இங்கே ஒரு விஷயத்தை எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, மீனா இந்த சாமிக்கு பூ கட்டி கிடக்கிறதுனாலையும் இந்த கோவிலுக்கு வர்றதுனாலையும் நல்லவளாயிட முடியாது, நல்ல மனசு இருக்கணும். இத்தனை வருஷ காலமாக இந்த கோவிலில் தான் வளர்ந்தேன்னு சொல்கிறான், இந்த கோவிலுக்கு பூ தான் கையால் கட்டி கொடுத்தேன்னு சொல்கிறான். அது மட்டுமா இங்கே முத்து இவனு நிறைய நல்லதை பண்ணிகிட்டு இருக்கான். முத்து மட்டும் இல்லை, இந்த மீனாவும் நிறைய நல்லதை பண்ணுறதான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அது எதுவுமே இவங்க வாழ்க்கையில் நல்லதாக நடக்கலையே. ஏன் இந்த சாமியே மனசு வச்சுருந்தா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பயோ குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்க கூடாதா இன்னும். இவங்க ரெண்டு பேரும் நல்லதுன்ற பேரில் இங்கே மற்றவங்களை ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்போ வரைக்கும் அந்த தகுதி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாமிக்கு மாலை கொடுக்குறவ, இந்த சாமியே தன்னுடைய அம்மாவை நினச்சிட்டு இருக்கவன், அப்படி பார்த்தா அந்த தாயே இவளுக்கு நல்ல ஒரு குழந்தைய கொடுத்துருக்க கூடாதா, இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்க கூடாதா. அது இவளுக்கு இல்லைன்றப்பவே தெரியல. இவளையும் என் புருஷனும் செய்கிற அராஜகம் என்னன்னு அதான் அந்த சாமியை சரியான தண்டனையை கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா அருணம்மா சொல்ல, விஜயா சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. இவளுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே நிற்க, மீனாவை பார்த்துட்டு இருக்க அந்த ஐயர் வந்துட்டு, என்னம்மா மீனா இது உன்னை பார்த்து இப்படி கேட்குறாங்கன்னு சொல்ல, சாமி முன்னாடி கண்கலங்கி நிற்கிறேங்க. மீனாவுக்கு திடீர்னு மயங்கி அந்த இடத்துல கீழே விழுக, அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் மீனாவை வந்து தட்டி கிளப்ப விஜயா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அருண் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு. அப்போ அங்கே இருக்கவங்க மீனா கையை பிடிச்சு பார்த்தது மட்டும் இல்லை, மீனாவுக்கு தண்ணி தெளித்து கிளப்பி விட்டவும்
சொல்லவும் செய்கிறாங்க. இந்த கோவிலில் இந்த கோவில் வாசலில் யார் வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சோ தெரியலம்மா. அந்த சாமியை மனசிறங்கி உனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துருக்காமான்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே இருக்க ஐயரை கேட்க, ஆமாம் சாமி, மீனா முழுகாமல் இருக்கா. அதுவும் இந்த கோவில் சன்னதியில் வச்சு இவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த சாமியை இவளுக்கு குழந்தைய வந்து பிறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இனி இவங்க வாழ்க்கையில் இனி என்றைக்குமே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் மீனாவுக்கு வாழ்த்தும் சொல்ல, மீனாவுக்கு மனசுக்கு முழுக்க ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பக்கத்தில் வராங்க. என் புருஷன் அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினச்சி வாழக்கூடியவர் கிடையாது. சின்ன வயசில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாரு. இப்போ வரைக்கும் அந்த தண்டனையிலேருந்து விடுபடாமல் அனுபவிச்சுட்டு தான் இருக்காரு. மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. அதை புரியாதவங்க அவர் கெட்டவர்னு நினச்சிட்டு இருக்கலாம். அவங்க பெற்றவங்களே அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கப்போ நீங்கள் யாருமா? அவருக்கு வேண்டாதவர் தானே. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு எப்படி அவரை பற்றி தெரிஞ்சிருக்க போகுது? தெரியாத வரைக்கும் நல்லது தான். தெரியவும் வேண்டாம். அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு எதுவும் செய்ய போகிறதும் கிடையாது. ஆனால் அதுக்காக என் புருஷன் நல்லவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இனி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி மீனாவும் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப விஜய் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கவும் தான் செய்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மீனா மாசமாக தான் இருக்காளான்னு அப்படியே பயந்து போய் நிற்க தான் செய்கிறாங்க. மீனா அந்த கோவிலேருந்து வெளியே போகிறது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் மனோஜ், ரோஹிணி, அப்புறம் முத்து, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு இருக்க மீனா எங்கே மீனா போனேன்? கோவிலுக்கு போனேன்னு சொல்லி கேட்க, ஆமாங்க கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நேராக சாமி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர மீனா பார்த்து, என்ன மீனா முகமெல்லாம் ரொம்ப கலங்கி போய் அழுத மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க டக்குன்னு முத்து ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு மீனா, அதாவது பிரச்சனையா கோவில் அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து நிற்கிறாங்க. ஓ அம்மாவும் கோவிலுக்கு வந்தாங்களா? அம்மாவால் தான் மீனாவுக்கு இந்த மாதிரியான கஷ்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, மீனா வந்ததும் வராதுமா எல்லாத்தையும் சொல்லிட்டா போல நினச்சிட்டு அங்கே விஜயாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் விஜயாகிட்ட வந்துட்டு அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா என்ன நடந்துச்சு கோவில் அப்படின்னு சொல்ல, அது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அம்மா நடந்துக்கிட்ட விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல் மீனா வந்துட்டு அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளே நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அடுத்தது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. விஜயாவே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல அங்கே நின்றுட்டு இருக்க அத்தனை பேர் முகத்துலேயும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மீனா அம்மா சொல்கிறதுனா உண்மையா அப்படின்னு கேட்க, அதுவும் அம்மா வாயால் சொல்லி கேட்குறோம் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கவும் செய்கிறாங்க. வீட்டில் இப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, மனோஜ், ரோஹிணி, அப்புறம் விஜயாவை தவிர. ஆனால் இதுதான் விஜயா உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் மற்றவங்க கூட சேர்ந்துக்கிட்டு முத்து மீனாவுக்கு துரோகம் நினைக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதன்னு சொல்ல, அப்போ அவங்க நினைக்கட்டும். அப்படி நினைக்க தான் எங்களுக்கு நல்லதே நடக்குது. அவங்க நினைக்கிறப்பவாதே எங்களுக்கு நல்லது நடக்குது. அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தானே முத்து திருப்பி ஒரு பதிலடியை கொடுக்க விஜயா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. மனோஜ் ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்னா ரோஹிணியால் இது வரைக்கும் எந்த நல்ல விஷயமும் நடக்கலை, இந்த வீட்டுக்கும் நல்லது நடக்கலை அப்படின்ற ஒரு கோபத்தில் தான் எங்கள் விஜயா வந்துட்டு ரோஹிணியை முறைச்சி பார்த்துட்டே இருக்க முத்து மீனாவை கூட்டிகிட்டு உள்ளேயும் போகிறாங்க. அப்போது அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் இனிமேல் கஷ்டப்பட்டு இந்த வீட்டு வேலைகள் எதையும் பார்க்க வேண்டாம், வேணா வீட்டுக்கு வேலைக்காரி யாரையாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல, ஹேய் அப்போ இந்த வீட்டு வேலையெல்லாம் வேலைக்காரி தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு இங்கே உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க விஜயாவை பார்த்து, ஆமாண்டி ஒருவேளை அப்படி உங்களுக்கு வேலைக்காரி போட பிடிக்கலைன்னா நீங்களே வீட்டு வேலையெல்லாம் பாருங்கள், மீனாவை இனிமேல் பார்க்க சொல்லாதீங்க. மீனா இனிமேல் கிச்சன் பக்கம்னு பார்த்தாங்கன்னா நானே உங்களை கண்டபடி கேள்வி கேட்பேன்னு இங்கே ஸ்ருதி வந்துட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போக, மீனா நீ இனிமேல் கஷ்டப்பட்டு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், உன்னால் முடிஞ்சதை மட்டும் செய்ய, முடியாத விஷயத்த நீ செய்யவும் வேண்டாம், அதுவும் இல்லாமல் அம்மா பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது இங்கே விஜயா வந்துட்டு அப்படியே டென்ஷனோட எங்கள் முத்துவை பார்க்க, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனைன்றது இது தண்டனை கிடையாது, மற்றவங்களுக்கு விருப்பப்பட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் அந்த தண்டனையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போக மீனா அங்கே போயிட்டு படுத்துடுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கிறதுனால அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு முத்துவும் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க தான் செய்கிறாங்க.